முத்து மீனாவும் கிளம்பி போயிட்டு ஆஃபீஸர் வர சொன்னார்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கிலீஷ் கிளாஸ் போனோம்ல, அங்கே அவர் தானா இது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, அவர் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராமா, என்கிட்ட மட்டும் சொன்னார். நம்ம கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நிச்சயமாக உங்கள் வீடை நான் மீட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். அதான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரோட ஆஃபீஸ்க்கு போனால், அதாவது ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே அவர் வந்துட்டு முத்து மீனாவும் இவ்வளோ இதாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காம அப்படியே அசால்ட்டாக உட்காந்துருக்காரு. அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு தெரியாமலே உட்காந்து மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாது, இந்த மாதிரி நீங்கள் பணத்தை உடனே கொடுக்காததுனால வீட்டை சேல் வச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, நீங்கள் ஏன் முன்னாடியே இப்படி அதிக வட்டி வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் நம்பவே இல்லை. இதை எப்படி நாங்கள் நம்புறதுன்னு ஃபைனான்சியர் கேட்குறாரு. உடனே அவர் எடுத்து காட்டுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நம்பலையா, வாங்க உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. உடனேவும் அவருக்கு பயம் வந்துடுச்சு. இவங்க சிந்தாமணி பண்ண வேலையால் நம்ம எதுக்காக மாட்டிக்கணும், நம்ம தான் நல்லா நியாயமானதை கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி தானே நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோடதில் எதுவுமே பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபைனான்ஸ் இருந்துட்டு, சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார், இது வந்து ஒருத்தவங்க சொல்லி தான் நான் இதை பண்ணேன், சிந்தாமணி சொல்லி தான் சார் நான் இதை பண்ணினேன், என்னோடதில் டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக தான் சார் இருக்கும், வேணா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார், இது ஒன்று மட்டும்தான் சார் அவங்க சொல்லி நான் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால பணத்தை என் மூலமாக கொடுக்க சொன்னாங்க, மற்றபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, வீட்டை கூட அவங்க பேரில் தான் மாற்றி எழுத போகிறாங்க அப்படின்ட்டு மொத்த விஷயத்தையும் ஃபைனான்சியர் இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் சிந்தாமணிகிட்ட வந்து சிந்தாமணியோட வீட்டுக்கு போய் அங்கே சோதனை போட்டதில் அங்கே பார்த்தா சிந்தாமணி எல்லாமே ஃப்ராடு வேலை பார்த்து வச்சுருக்காங்க, எல்லாமே ஃப்ராடுத்தனமாக பண்ணி வச்சுருந்ததால் அவங்கள பிடிச்சிட்டு ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நாளைக்கு வாங்க முத்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போயிட்டு சாயந்தரமாக வாங்கன்னு சொல்லி அனுப்பின உடனே சரிங்க சார்னு சொல்லிட்டு அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வரணும், எப்படியும் கையெழுத்து வாங்கணும், கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணம் கொடுத்த உடனே இங்கே வந்து இதில் சைன் பண்ணிடுங்க, அதாவது உங்களுக்கு நான் வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறமா கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு கிளம்பி போன உடனே அப்பா அப்பா அப்படின்னு முத்து வேகமாக கத்திக்கிட்டு போகிறாரு. உடனே வேகமாக அண்ணாமலை கேட்குறாரு, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி கத்துற, போன விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்பா போன விஷயம் அப்படியே அதை கேட்டால் தலையே சுற்றிடும், அம்மா பண்ண காரியத்தினால தான்ப்பா இன்றைக்கி நம்ம நடுத்தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா, நான் என்னடா பண்ணினேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. முத்துக்கிட்ட வந்துட்டு சொன்ன உடனே விஜயா கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணலை, உங்களால தான் இப்படி இவ்வளோ பிரச்சனையோ, அந்த சிந்தாமணி வந்து பயங்கரமான ஆளுன்னு நாங்கள் சொன்னோம், நீங்கள் கேட்கவே இல்லை, ஆனால் இப்போ நம்ம நடுத்தெருவில் நிற்கிறதுக்கு காரணமே அந்த சிந்தாமணி தான் சொல்கிறாங்க, என்னடா உளர்ற அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு, ஆமாத்த அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அவர் வந்துட்டு பொய் சொல்லலை, நீங்கள் வந்து சிந்தாமணிக்கிட்ட ஏமாந்துட்டீங்க, அந்த ஃபைனான்சியருக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஃபைனான்சியரே சொல்லிட்டாரு, இப்போ இருக்கிறது யாருன்னா சிந்தாமணி தான், அவங்க தான் நம்ம வீட்டு மேலே ஆசைப்பட்டு உங்களை அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வீட்டை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூட பழக்கமே வச்சுருந்துருக்காங்க, அது தெரியாமல் நீங்கள் அவங்க விரிச்ச வலையில் மாட்டிக்கிட்டீங்க, எனக்கு என்னமோ இன்னொரு சந்தேகமும் இருக்குது, அந்த ரோகிணி கூட எதுவும் இந்த மாதிரி பழக்கம் வச்சுருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல, அந்த ரோகிணியும் சிந்தாமணி வலையில தான் இப்போ விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எப்படி மீனா சொல்கிறேன்னு சொல்லி முத்து கேட்ட உடனே, ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன் சொல்கிறேன்னா அந்த சிந்தாமணி பயங்கரமான ஆள், அதுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணாலும் பண்ணும், இப்போ அந்த பார்லர் அம்மாவுக்கு தங்குறதுக்கு இடமே இல்லாமல் போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சத்யா சொல்கிறாரு, ஆமாக்கா நீ சொல்கிறது வேணா உண்மைதான், அன்னைக்கு ஒரு வாட்டி கிருஷிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னை போய் பார்த்துட்டு வர சொன்னீங்கல்லக்கா, நானும் வீடியோ கால் போட்டு காட்டுறதுக்காக அங்கே போயிருந்தேன், அப்போ தான் அந்த ரோகிணியோட வீட்டில் நான் சிந்தாமணியை பார்த்தேன், என்னை பார்த்ததும் அவங்க ஒளிஞ்சிருந்தாங்க ரூமில், நான் வந்து கண்டும் காணாத மாதிரி நான் வந்துட்டேன்க்கா அப்படின்னு சத்யா வந்து சொன்ன உடனே, என்னடா சத்யா சொல்கிற, அப்போ இவ்வளோ நாள் ஏன்டா என்கிட்ட அதை சொல்லலைன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா அது வந்து அப்படின்னு மறைக்கிறாரு. என்னடா நீ அப்படின்னா, இப்போ நான் சொன்னது தாங்க சரி, நம்ம குடும்பத்தால் நமக்கு எதிராகவே திருப்பி விடுறா, இப்போ நம்ம ரோகிணியை விரட்டி அடிச்சிட்டோங்கிறதுக்காக ரோகிணியை வச்சு பிளான் போட்டு நம்மளெல்லாம் இந்த மாதிரி பண்ண பார்க்குறாங்க, ஆண்டியை வச்சு இவ்வளோ நாள் நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க,
இப்போது ரோகிணியை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் விஜயா இருந்துக்கிட்டு, அப்படியா, அந்த சிந்தாமணி தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, இதுக்கு தான் சொன்னேன் அவங்க கூடலாம் பழக்கத்தை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு, என் பேச்சை நீ கேட்டா தானே அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஏன்னா தான் தப்பு செஞ்சுருக்கோங்கிறத அப்பட்டமாக வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக மொத்த குடும்பமும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸர் சொல்கிறாங்க, முத்து மீனாவையும் பார்த்து தான் நான் இப்படி ஒரு உதவியை செஞ்சேன். இல்லைனா நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படிலாம் யாருக்காகவும் வரமாட்டேன். அவங்க குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் வாங்கின கடனை தம்பி அடைக்கணும்னு நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக இந்த காலத்தில் யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. அண்ணன் வாங்கினதை தம்பி அடைக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து பெருமையாக பேசுகிறாங்க முத்துவையும் மீனாவையும். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இப்போதைக்கு இந்த காலகட்டம்லாம் சரியில்லாதது, யாருக்கிட்டே இந்த மாதிரி ஏமாந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்கின கடனோட வீட்டோட மதிப்பு எவ்வளோ வரும்னு தெரியுமா? அதை எதுக்காக இவங்கள நம்பி கொடுத்தீங்க? வீட்டாளுங்க யாரோட சப்போர்ட்டிவும் இல்லாமல் ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லப்போனால் உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டு வெளியில் வரக்கூட முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பிடிச்சி திட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க முத்து அப்படின்னு வீட்டு பத்திரத்தை வாங்கி முத்து மீனா கிட்ட கொடுத்து விடுறாங்க. நீங்கள் வாங்கின பணத்தை மட்டும் நீங்கள் கட்டினா போதும், நீங்கள் வந்து அதிக வட்டியெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து சீல் வச்சதை எடுத்து விட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நன்றி சார், நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் வீடு எங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு முத்து மீனாவும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த அடுத்த ஒரு நொடிகேவும் அண்ணாமலையோட முடிவு என்னன்னா, வந்த ஒரு நிமிஷத்துலையேவும் அவர் சொல்லிடுறாரு, இங்கே பாரு விஜயா, இவ்வளோ நாள் நீ ஆட்டம் போட்ட என் வீடுன்னு சொல்லிட்டு இப்போ இது உன் வீடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ இது என் வீடு இல்லையா, அப்புறம் யார் வீடா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா, நீயும் உன் பையன் மனோஜும் சேர்ந்து 48 லட்சம் ரூபாயை கடனாளி ஆக்கி விட்ட இந்த வீடு உங்களுக்கு எப்படி சொந்தமாகும்? இந்த வீட்டை மீட்டெடுத்தது யாரு? முத்துவும் மீனாவும் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை மீட்டெடுத்திருக்காங்க. அப்படி மீட்டெடுத்த வீட்டை எதுக்காக உன் வீடுன்னு சொல்கிற? இனிமே உன் வீடுன்னு சொல்லவே கூடாது, இது முத்துவும் மீனாவோட வீடும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் அப்பா எனக்கு கொடுத்த வீடு, அதை எப்படி அவங்க வச்சுக்க முடியும்? ஏதோ அந்த 48 லட்சத்தை அவங்க இது பண்ண கொடுக்குறாங்கன்னு சொன்னதுனால அவங்க வீடு ஆயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா ஒன்று பண்ணு, இப்போதைக்கு வீடு வந்து இவங்க பேரில் இருக்கட்டும், நீ அந்த 48 லட்சத்தை என்னைக்கு அவங்கக்கிட்ட கொடுக்குறியோ அன்னைக்கு இந்த வீட்டை உன் பேரில் மாற்றி எழுதிக்க. எதுக்காகனா உன்னை நம்பி இனிமே வீட்டை உன் பேரில் வச்சிருக்க முடியாது. இப்போ எப்படி நடுத்தருவில் நிப்பாட்டினையோ அதுக்கப்புறமும் இதே மாதிரி மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் ஊரே சிரிக்கிறபடி மறுபடியும் பண்ணிட்டேன்னா உன் முட்டாள்தனமான முடிவுக்கு இங்கே எல்லாரும் பொறுப்பாக முடியாது. முத்துவுக்கும் மீனாவுக்கும் சேர வேண்டியது தான் இந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா மறுத்ததுனால ஸ்ருதி பேசுகிறாங்க, ஆண்டி அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அங்கிள் சரியா சொல்கிறாரு. கடனை வாங்கி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் ஜாலியாக வந்து இருந்தீங்க. ஆனால் முத்து மீனா சாப்பிட்டும் சாப்பிடாமையும் கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படி இல்லையே, நேரத்துக்கு டயத்துக்கு கொட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கவலையே இல்லாமல் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் முத்து மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்கள நீங்கள் பாராட்டவே மாட்டேங்கிறீங்க. மனோஜ் இத்தனை டிகிரி படித்து என்ன பிரயோஜனம்? இந்தா ரோகிணி கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணார். இப்போது டைவர்ஸ்க்கு முன்னாடியே ஒன்று சேர்ந்துருவார் போல அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் இது எப்படி அவன் எனக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா? நானும் ரோகிணியையும் மனோஜையும் பார்த்தேன், ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை இதை கேட்ட உடனே என்னடா சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை பார்க்குறாரு. உடனே எங்கள் மனோஜ் இருந்துக்கிட்டு மனோஜ் திருன்னு முழிச்ச உடனே வேகமாக வந்து கன்னத்தில் ஒரு அடி போடுறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நீ சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னால் இதில் நாங்கள் எதுக்குதான் குறுக்கு நிற்க போகிறோம்? நீ சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டேன்னா நாங்கள் இதில் தலையிடவே மாட்டோம். நாங்கள் தான் என்னமோ வற்புறுத்தி டைவர்ஸ் வாங்க சொன்ன மாதிரி பண்ணிகிட்ருக்குற. இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு அந்த ரோகிணி தான் வேணும் அப்படின்னா இதில் யாரும் தலையிட மாட்டோம். நீ உன் பொண்டாட்டியாச்சு நெய்யாச்சு கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக இருந்துக்கோங்க, நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீட்டை முத்து மீனா பேரில் தான் எழுதி வைப்பேன். யாரும் என்னமோ பண்ணிக்கோங்க. விஜயா, இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா உனக்கும் எனக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா ஜெயிலில் போய் நீ கழி திங்கணும். ஏன்னா இதுக்கு மூல காரணமே நீ தான்.
இந்த வீட்டை அந்த சிந்தாமணியோட பேச்சை கேட்டுட்டு நம்மளெல்லாம் நடுத்தருவில் நிப்பாட்டி இருக்க. எங்கள் அம்மாவை வர சொல்கிறேன், இல்லைனா நீ என் பேச்சை கேட்டா கேளு, இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா வரட்டும். வீட்டுக்கு பெரியவங்க, மூத்தவங்களுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது. அவங்க வந்ததுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டயே கேட்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீ நடந்துக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, அந்த கிளவி வந்தா அது நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகல பார்க்கும். அங்கே போய் நம்மளாலலாம் சாணி தட்ட முடியாதுப்பா. அதுக்கு பேசாமல் இங்கேயே இருந்துட்டு போயிடலாம். இவளோட பெரிய இதாக இருக்குது. இப்போ பதவியில் வேற வந்து உட்காந்துருக்கா. இப்போ ஒன்றுமே இல்லாத வீட்டிலேருந்து வந்தவளுக்கு இந்த வீடு சொந்தமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாரு விஜயா, உன் வீடு, உன் அப்பா உனக்கு கொடுத்த வீடு கீழ் வீடு மட்டும்தான். மேலே நான் தான் சம்பாதிச்சு கட்டியிருக்கேன். அப்படின்னா உங்கள் அப்பா கட்டின வீடை நீ அடமானத்தில் கொண்டு போய் வச்சுட்ட. அந்த அடமான பணத்தை நீ என்னைக்கு திருப்பி கொடுக்குறியோ அன்னைக்கு இந்த வீட்டை உன் பேரில் எழுதிக்கலாம். இப்போ இதை பற்றி நீ பேசவே கூடாது. அப்படி பேசுகிற மாதிரி இருந்தா நீ இந்த 48 லட்சத்தை இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே கொடுத்துட்டேன்னா நான் வந்து இந்த வீட்டை எப்பவும் போல் உன் பேர்லேயே இருக்கட்டும். இல்லை அப்படின்னா மீனா பேரில் தான் கட்டாயம் எழுத போகிறேன். உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்க. இல்லை அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போ, எங்கே வேணாலும் போயிரு. இல்லைனா நாங்கள் போயிடுறோம். இந்த வீட்டோட கடனை நீயும் மனோஜுமே சேர்ந்து கட்டிக்கோங்க. உன் புள்ளதையும் நீ தானே சேர்ந்து வாங்கினீங்க. இந்த வீட்டில் குடும்ப தலைவன்னு நான் ஒருத்தர் இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? இல்லை, எங்களுக்கு தெரியாமல் செஞ்சதை எங்களுக்கு தெரியாமலேயும் நீங்களே பார்த்துக்கோங்க. நாங்கள் எங்கேயோ போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, இந்த வீடு மட்டும் 48 லட்சத்தை அவங்க கடனை கட்டட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன், அது வரைக்கும் பொறுமையாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு, சரிங்க இந்த வீட்டை நான் அவங்க பேரில் எழுதி கொடுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க.